இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குண்டான பிக் என்ன பண்ணுனா இருக்கிற எல்லா முட்டையும் போட்டு அப்படியே லபக்குத்திட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா லைட் எரியுது. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு அழகான ஒரு சிக்கன் வந்து நிற்குது. என்னடா இது ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குமே அந்த சிக்கனை ரொம்ப பிடிச்சிருது. அதனால் என்ன பண்ணிடுதுன்னா ஹலோன்னு பேச போகும்போது இந்தாங்க சார் உங்கள் முட்டை அப்படின்னு. இல்லை எனக்கு முட்டையே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கனுக்கு அவண்டி விட்டு கொடுத்துட்றாப்புல. அதுக்கப்புறம் ஃப்ளவர் எல்லாம் கொடுத்து 2 பேரும் மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து மூவிக்கெலாம் போகிறாங்க. அதுக்கப்புறம் சோளத்தை எடுத்து நல்லா சாப்பிட்றாப்புல. இந்த மாதிரி இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிக்குக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, எதை பார்த்தாலும் முட்டையாக தெரியுது. ஏன்னா ரொம்ப நாளாக அது முட்டை சாப்பிட்டதுனால தேட்டரில் கூட எல்லாம் முட்டையாகவே அது கண்ணுக்கு தெரியுது. எப்படியாச்சும் முட்டை சாப்பிட்ணுன்னு கார் எடுத்துகிட்டு ஹோட்டலில் போகிறாப்புல. நிறைய முட்டையை ஆர்டர் போட்டு வாய்க்குள்ளே வைக்கிற சமயத்தில் ஒரு பூவை பார்க்குறாப்புல. பூவை பார்த்தோன்னே சிக்கன் ஞாபகத்துக்கு வந்துடுறாங்க. எப்படா இதை சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மனசே கேட்க மாட்டேங்குதுங்க. காலையில் அலாரம் அடிக்குது, எங்கடா பிக்கை காணோம் அப்படின்னு பார்த்தா பிக்கு வராப்புல பிரேக்ஃபாஸ்ட்டோட. இவங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்துடுறாங்க.